ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களும் இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான 6 கிரக பெயர்ச்சிகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுமே ஒவ்வொரு விதமான கிரகப்பெயர்ச்சிகள் ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கத்தை அனுபவிப்பாங்க. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த 6 முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டில் 6வதாக வரக்கூடியது ஜூன் மாதம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு கிரகங்களுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஏன்னா மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் உறவுல பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். மேலும் ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை சாதகமற்ற நிலையை தாங்க ஏற்படுத்துது. அதனால துலாம் ராசி நேயர்கள் என்னென்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேணும், உங்களுடைய கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஜூன் மாதம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது கலவையான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு. 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. மேலும் மாதத்தினுடைய இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது. ஜூன் மாதம் 2024 துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள் எல்லாம் இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் புதன் பகவானுடைய பயிற்சியானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 3 முறை பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஜூன் 1லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலும், ஜூன் 15லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலும் ஆட்சி பெற்று ஜூன் மாதம் 30லேருந்து கடகராசியில் பயணிக்க போகிறாரு. மேலும் திடீர் அதிர்ஷ்டமான யோகங்களை தரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தாங்க இருக்க போகிறாரு. சுக்கிர பகவான் மேலும் ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. அஷ்டம குரு பயிற்சியாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுறாரு. பெரிதாக உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது. தாமதித்து நல்ல பலன்களை தரக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. இந்த ஜூன் 15லேருந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் அதுவும் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்கிறாரு. மேலும் ருச்சிக யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுவதுமே மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறாரு. இதுவே இந்த மாதத்தில் நிகழக்கூடிய அனைத்து விதமான கிரக பயிற்சிகளாகவே அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கம் கொஞ்சம் நெருக்கடியாக தோன்றலாம். இருந்தாலுமே கூட பின்னாடி நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது காத்துட்ருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு செலவுகளானது அதிகரித்தாலுமே கூட திடீரென பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். கடினமாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் தொழிலில் எந்த ஒரு மந்த நிலையும் ஏற்படாது. திடீர் பயணங்களானது உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வகையில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மேலும் வேலையில் நெருக்கடி, பணிச்சுமை அதிகரிப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான பாதிப்புகள் கூட ஏற்படலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் லாபகரமான பயணங்களாக உங்களுடைய பயணங்கள் அனைத்தும் அமையப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களானது காணப்படுதுங்க. அதாவது இந்த மாதம் துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் இழக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்துக்கோங்க. அதாவது வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு வாய்ப்பையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த ஜூன் மாதம் 2 வாரங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு வாழ்க்கையில் சீரான பயண பாதையில் போக ஆரம்பிக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் கூட மூத்தவங்க உங்களுடைய பணியை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் சுத்தமானது காணப்படும். மேலும் உங்களுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் இந்த ஜூன் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் காதல் வசப்பட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கெல்லாம் காதலானது கைகூடி வரும். இதனோடு வாழ்க்கை துணையோட நெருக்கமானது அதிகரிக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மாதம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் கண்டிப்பாக மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் நடைபெறும். கவலைப்பட தேவையில்லை. மேலும் உங்களுடைய மகிழ்ச்சி, நிம்மதி போன்றவையெல்லாம் அதிகரிக்கும். நிலம் வாங்கணும், கட்டிடம் கட்டணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். தினசரி பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும்.
செவ்வாய் மேச ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருசக யோகத்தை எல்லாம் உண்டாக்குதுங்க. இதனால் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. என்னதான் கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல விதத்தில் இருந்தாலுமே கூட ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா தீய பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா துலாம் ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் காணப்படுது. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தினுடைய முதல் பாதியில் கலவையான பலன்கள் தாங்க இருக்க போகுது. அதாவது துலாம் ராசிக்காரங்களே, இந்த மாதம் நீங்கள் அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது கோபத்திலோ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை எடுத்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அதுக்காக நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டி இருக்கும். தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உடல் மற்றும் உறவுகள் ரெண்டிலுமே நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய பழைய நோய்கள் ஏதாவது உங்களுக்கு உடம்புல இருக்குன்னா அதெல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நீங்கள் பாதிக்கப்படலாம். அதனால் ரொம்பவே ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. வேலையில் கூட கூடுதல் பணி சுமையானது உங்களுக்கு இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் முடிப்பதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி காணப்படுங்க. எப்போதுமே கூட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் மற்றவங்களை எப்போவுமே அனுசரித்து போவாங்க. அதில் ரொம்பவே கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. மேலும் பணம் சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. எதிர்பாராத ஒரு சில சம்பவங்கள் கூட ஏற்படும். அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பணவரவு அதிகரித்து காணப்படும். எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து போகும். உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட தற்போது அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட நட்பாக பேச ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு குறைஞ்சி போகும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உங்களுக்கு கிடைக்கும். வேலைப்பளு மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால வேலை தவறி உணவு சாப்பிட வேண்டி இருக்குங்க. மேலும் வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும் ஆகியவற்றின் மூலமாக ஒரு சில செலவுகளானது ஏற்படலாம். எப்போவுமே கூட துலாம் ராசி என்பவர்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் தலையிடாதீங்க. அதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேகம் அப்படிங்கிறது நடக்கலை அப்படின்னாலுமே கூட லாபம் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு குறையாதுங்க. எப்போதும் போல் கிடைச்சிட்டே தான் இருக்கும். மேலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கூட ஒரு சிலருக்கு தாமதப்படும். அது எல்லாமே மாதத்தினுடைய 2ஆம் பாதி வரைக்கும் தாங்க. அதனால் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய கூடுதலான உழைப்பு ஆகியவற்றின் மூலமாக சந்திக்க வேண்டிய நிறைய பணிகளானது காணப்படுது. மேலும் பணி நிமித்தமாக நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னாலுமே கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட அது போல் கோபத்தை எல்லாம் காட்ட மாட்டாங்க. எப்போதும் போல் ஹாப்பியாகவே உங்களை இருக்க வைப்பாங்க. மேலும் கணவன் மனைவிக்கான உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில வருத்தங்களானது இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே தற்போது நீங்கி போகுங்க. பிள்ளைங்களோட விஷயத்தில் கூட நீங்கள் அதீத அளவு அக்கறை காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போங்க, ரொம்பவே நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நிறைய காரிய வெற்றிகளானது கிடைக்குங்க. மேலும் மற்றவங்களுடைய விவகாரங்களில் எப்போவுமே தலையிடாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பான ஒரு காலகட்டம். அதாவது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூல் பண்ணிடுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கியமான நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளானது தற்போது அதிகரிக்கலாம். நண்பர்கள் மூலமாக தேவையான உதவி தேவையான நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் எந்த விதமான தடைகளும் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீங்க. மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது ஏற்படும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட அதிகரிக்கும். இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அதிக அளவு கவனமாக இருக்கணுங்க. கூடுதல் கவனத்தோடு பாடங்களை எல்லாம் படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மொத்தத்தில் கலவையான பலன்களை அடையக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் எளிமையாக ஒரு பரிகாரமும் செய்துக்கணுங்க. அதாவது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்களுடைய வீட்டில் பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன் அமைந்துள்ளது. சந்திராஷ்டம தினங்களாக ஜூன் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதியும், அதிர்ஷ்டகரமான தினங்களாக ஜூன் மாதம் 26 மற்றும் 27ஆம் தேதியும் அமைந்துள்ளது.
என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் ஜூன் மாதத்தில் அடையக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகளை பற்றியும் அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.